Hi, hello, வணக்கம் and welcome to the show. This is Raj Box Office with me, வினோத் சுகுமாரன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஷோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ, வினோத் சுகுமாரன். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த திரைப்படத்தில் கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸுமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பொங்கல்லேருந்து வெயிட் பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ தான் ரியல் பொங்கல் செலிப்ரேஷன் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் ஜனநாயகன். ஃபைனலாக படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன் ஃபைனல் டான்ஸ், ஒன் ஃபைனல் மூவி. எஸ், அஃப்கோர்ஸ் ஃப்ரம் இளைய தளபதி விஜய். தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கதா இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத அடுத்து தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கோடி, 38 கோடி, 29 கோடி, இந்த மாதிரி ஒரு நாளும் படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆயிருக்கு. ஒன் வீக்கெண்டில் ஒட்டுமொத்த கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. உலகம் முழுக்க பல்வேறு மொழிகளில் படத்தை வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் கூட படம்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக வேர்ல்டு வைட் ரிலீஸில் வந்து இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி படம் வந்து லீக்கேஜ் ஆன ஒரு படம்ன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். லீக்கேஜ் ஆன படமாக இருந்தாலும் கூட படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி பட்டை கிளப்பிட்டு இருக்கு. 300 கோடி கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ரெக்கார்ட் பிரேக்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 500 கோடி, 600 கோடி, 700 கோடி, அதெல்லாம் டச் பண்ணுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. படத்தோட நிலவரம் இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்ருக்கு. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஒன் ஃபைனல் மூவியை ஃப்ரம் தளபதி விஜயை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் எந்த கேட்டகரியில் ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட் கேட்டகரியில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த திரைப்படத்தில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படின்ற டைட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 30ஆம் தேதி ஜூலை மாதம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் அப்படி பண்ணாங்க. உலகம் முழுக்க இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அப்படின்றது உச்சத்தில் தான் இருந்தது. இப்போதைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் இது வரைக்கும் எவ்வளோ படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட வித்தியாசமான காட்சிகள்லாம் இந்த படத்தில் வந்து உருவாக்கியிருக்கோம். தேட்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா வித்தியாசமான மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கொடுக்குற காசுக்கு பல மடங்கு மேலே இந்த படம் ஒருத்தான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்தாங்க. ப்ரொமோஷனும் பண்ணாங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லா இம்ப்ரெசிவாக இருந்தது. இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும்? எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருமே தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு மூவி சீரிஸ் இல்லையா, அடுத்த அத்தியாயத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷுவல் எஃபெக்டை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்பாவோட படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. மகனோட படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. பிகாஸ் பேக் டு பேக் நிறைய படம் வந்து வந்ததன் காரணமாகவும், இந்த வாரம் வந்து ஸ்பைடர்மேன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் ரிலீஸ் ஆனதன் காரணமாகவும் தியேட்டர்ஸ்லாம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால இந்த படத்தை வந்து ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போட்டிருக்காங்க. அந்த படத்தோட பேர் சிக்மா. இந்த படத்தோட இயக்குனர் ஜேசன் சஞ்சய். தளபதியோட மகன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். சூப்பரான ஒரு டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. வித்தியாசமான கதைகளத்தோடு அவங்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக ரெடி ஆயிருக்காங்க படத்தோட டீம் சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒன் வீக்கில் வந்து ப்ரொமோஷன் வந்து உச்சத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. பிகாஸ் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து நெருங்கிருச்சு இல்லையா. நெருங்கிருச்சு அப்படின்னாலே ப்ரொமோஷன்லாம் வந்து ஹைப்பில் தான் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த ஒன் வீக்கில் வந்து ப்ரொமோஷன் அப்படின்றத எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க படத்தோட டீம். ஸோ விச் மீன்ஸ் படம் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி படமும் வந்து தள்ளி போயிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது அப்டேட் வந்து கிடைச்சோன்னே எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துரும். இப்போதைக்கு சிக்மா படம் தள்ளி போயிருக்கு. இந்த படத்தோட ஹீரோ சந்தீப் கிஷான். ஒரு வாரமும் லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு சில மூவிஸ் வந்துகிட்டே தான் இருக்குது இல்லையா. நிறைய புதுமுகங்கள் அந்த படத்தில் வந்து நடிப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டுவாங்க, கொடுப்பாங்க. நிறைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு தான் அந்த படத்தை வந்து எடுத்தே முடிப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி படம் ரிலீஸ் ஆகுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு வாரமும் பெரிய பட்ஜெட்லேருந்து மீடியம் பட்ஜெட்லேருந்து நிறைய பெரிய ஸ்டார்ஸோட மூவிஸ்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் போட்டியாக நம்மளோட சின்ன பட்ஜெட் மூவி வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அதுவும் புதுமுகங்கள் நடித்து படம் வருது அப்படின்னா கண்டிப்பாக யார் போய் பார்ப்பா? அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த படத்துக்கான ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் லோ பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் சட்டங்கள் 1000. டைட்டில் வந்து வித்தியாசமாக வச்சுருக்காங்க. கதைக்களமும் உண்மை சம்பவங்கள் வந்து அடிப்படையாக வச்சு ஒரு சில காட்சிகளை வந்து மையப்படுத்திருக்கோம், எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். மீடியம் பட்ஜெட் மூவியில், லோ பட்ஜெட் மூவியில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தோட டீமுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்க, தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். தாமத்தையா வந்தாராம், பொய் பொய்யா சொன்னாராம், பை பையா எடுத்து போனாராம். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். ரெடி ஃபார் த ரேஸில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தரமான ஒரு படம் ரிலீஸ் ஆக போது. இந்த படத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இந்தியன் சினிமாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா சந்தேகமே கிடையாது. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GDN, தட் இஸ் GD நாயுடு பயோபிக். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க GD நாயுடுனா எப்படிப்பட்ட ஒரு பர்சன்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி படத்தோட டீம் களத்தில் இறங்கினாங்க. கிருஷ்ணகுமார் ராமகுமார் அவங்க தான் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஓகே, இந்த படத்தோட லீட் கேரக்டர் ஆக்டர் மாதவன். மேடின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நம்ம அவரை வந்து பார்த்து பயங்கரமாக வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ரீசெண்ட் டைமில் வந்த படங்களில் நிறைய படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு ஆக்டர் மாதவன். இவரையும் தாண்டி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெயராம், சத்யராஜர், பிரியாமணி, துஷாரா விஜயன், நெக்ஸ்ட் தம்பிராமையா, யோகி பாபு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பல பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபைனல் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷனும் ஃபுல் ஃப்ளெஜில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட பேர் GD நாயுடு. ரிலீஸ் டேட் ஆகஸ்ட் 7th. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பித்த ஒரு டீம் இப்போ யோசனை பண்ணி எதுக்கு அவ்வளோ நாள் தள்ளி போடணும், எதுக்கு அப்போ வரணும், ஒரு வாரம் முன்னாடியே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து மாற்றிருக்காங்க. ஆகஸ்ட் 14லேருந்து 1 வீக் பிஃபோர் ஆகஸ்ட் 7 அப்படின்னு சொல்லி டேட்டை லாக் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட டீம். படத்தோட பேர் மகுடம். லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி ஆக்டர் விஷால். லீட் கேரக்டர் மட்டும் இல்லைங்க, டைரக்டரும் இவரே. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் துஷாரா விஜயன். முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆக்டர் தம்பி ராமையா அவரும் வந்து பட்டையை கிளப்பியிருக்காராம். நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு நம்ம ஆக்டர் விஷால் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போயே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1 வீக் பிஃபோரே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் இவங்க இந்த படத்தோட டீம் வந்து களத்தில் இறங்கி ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஆகஸ்ட் 7 வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 14ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ராஷ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபைனல் செக்மெண்ட், தட் இஸ் 4th செக்மெண்ட், த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். ஆகஸ்ட் 14ஆம் தேதி தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த பேரோட பேரை சொன்னோம்னாலே ஆஹா நல்ல பேராக இருக்காங்களே, வித்தியாசமான பேராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காகவும் இருக்கும், இம்ப்ரெசிவாகவும் இருக்கும். படத்தோட பேர் ஹாய். லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி ஆக்டர் கவின் அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. நயன்தாரா மேமோட கெரியர் நம்ம திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா நிறைய முக்கியமான ஆக்டர்ஸ் கூடலாம் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சுப்ரீம் ஸ்டார் நம்ம சரத்குமார் சார் கூட சேர்ந்து அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐயா அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த படத்தின் மூலமாக கால் எடுத்து வச்சு பேக் டு பேக் வந்து நிறைய படத்தில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவங்க கூட சேர்ந்து வந்து நடிச்சிருந்தாங்க. அப்புறம் விஜய் சார் கூட சேர்ந்து நடிச்சாங்க, அஜித் சார் கூட சேர்ந்து நடிச்சாங்க. இப்படி டிராவலிங் வந்து போயிட்டே இருந்தது. இப்போ வந்து அடுத்த ஜென்ரேஷன் சிவகார்த்திகேயன் சார் கூட சேர்ந்து வந்து நடிச்சாங்க. அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட கவின் சார் அவர் கூடயும் சேர்ந்து நடிக்கிறாங்க நம்மளோட நயன்தாரா மேடம். ப்ரொமோஷனாக இப்போ வந்து இறங்கி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14 அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு இல்லையா. கண்டிப்பாக சொன்ன டேட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக போது சந்தேகமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பேர் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு விஷுவலில் எப்படி இருக்காங்க, கதைகள் எதை பேஸ் பண்ணி வந்து நகர போகுது, மக்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடிகிற வகையில் இருக்குமா அப்படின்றதுலாம் வந்து கொஸ்டின் மார்க்காக தான் இருக்க போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க ஹாய் படத்தோட டீம். Yes, of course. That is August 14th. லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்கேம், அதாவது பேங்கிங் சம்மந்தப்பட்ட செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்புறம் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட இயக்குனர் தான் வந்து வெங்கி அட்லூரி. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யாருன்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் துல்கர் சல்மான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு படத்தை உருவாக்கலாம், மல்டிபிள் லாங்குவேஜஸில் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு கதைக்களத்தை வந்து ரெடி பண்ணார் வெங்கி அட்லூரி. அந்த படத்தோட பேர் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி ஆக்டர் சூர்யா. எஸ், அஃப்கோர்ஸ் ஃபீமேல் லீட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் மமிதா பைஜு. இதை தாண்டி நிறைய பேர் வந்து படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 14 அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஒரு டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஜூலை மாதத்துலேயே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம் லைட்டாக தள்ளி போய் ஆகஸ்ட்டுக்கு போஸ்ட்போன் பண்ணாங்க. கருப்பு ஆல்ரெடி வந்து நிறைய நல்ல ஹிட்டான ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு, பல வருஷம் கழிச்சு ஆக்டர் சூர்யா சாரோட கெரியரில் ஒரு படம் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் கருப்பு தான். இன்னொரு ஹிட் வந்து லோடிங்கில் இருக்குது. தட் இஸ் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஆகஸ்ட் 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தெரிஞ்சிடும். வாழ்த்துக்கள்.
ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு காலகட்டத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரோட் சைடில் தான் வந்து போஸ்டர்ஸ் வந்து வாலில் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கே வந்து தெரியும், ஓ இவங்க நடிச்சிருக்காங்களா, இவங்களாம் நடிக்கிறாங்களா, இப்படிப்பட்ட ஒரு படம் வரப்போகுது அப்படின்றது அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சிக்கவே முடியும் இல்லையா. ஆனால் ஜென்ரேஷன்ஸ் வந்து மாற மாற நிறைய ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த படத்தில் இருந்து ஒரு சின்ன காட்சியை மட்டும் அப்படியே வந்து முன்னோட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர், டீசர், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. மேக்கிங் வீடியோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, வித்தியாசமான ஒரு சில விஷயத்தெலாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த படத்தோட டீம் வந்து ட்ரை பண்ணாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு சாங் அதில் வந்து டான்ஸ் ஸ்டெப் வந்து வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. வித்தியாசமான ஸ்டெப்பும் வந்து போட்டாங்க. 6:10 இதுதான் அந்த சாங். பயங்கரமாக ஹிட்டான ஒரு சாங் இருந்தது. முக்கியமாக கேமரா ஆங்கிளும் சரி, அந்த ஸ்டெப்பும் சரி பயங்கரமாக வந்து ரீச் ஆச்சு மக்கள்கிட்ட. அந்த படம் எப்பப்போ ரிலீஸ் ஆகும், சைலண்ட்டாகவே இருக்குது. பாட்டு வந்தது, பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. எல்லாருமே ட்ரெண்டிங்கில் வந்து விட்டாங்க. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க, ரீல்ஸ்லாம் கூட பண்ணாங்க. ஆனால் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்தது. ஃபைனலாக அந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வேலை வாய்ப்புலாம் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். தட் இஸ் மீசைய முறுக்கு 2. ஆகஸ்ட் 25 ஃபைனலாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தட் இஸ் கராத்தே பாபு. உண்மை சம்பவங்களை வந்து அடிப்படையாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ப்ரொமோஷனாக இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜில் இறங்கி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் வந்து கண்ணில் வந்து தென்படுது. ரொம்ப நாளாக இந்த படத்தோட டீம் சைலண்ட்டாகவே இருந்தாங்க. படம் வந்து போன வருஷம் எண்ட்லேயே டிசம்பர்லேயே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தது. ப்ரொமோஷன்லாம் கூட பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் பேக் டு பேக் பெரிய பட்ஜெட் மூவிஸ்லாம் நிறைய வந்ததன் காரணமாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டு இருந்தது. அதையும் தாண்டி ஒரு சில ஃபைனல் ஒர்க்லாம் சின்ன பெண்டிங்லாம் இருக்குப்பா ஒர்க்லாம், அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட்லாம் வந்து கொடுத்தாங்க இந்த படத்தோட டீம். இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி மோகன். அவருக்கு வந்து ஒரு கம்பேக்கான ஒரு மூவியாக இந்த படம் வந்து இருக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலாக ஒரு டேட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆகஸ்ட் 25. கராத்தே பாபு இஸ் ஃபைனலி ஆன் தி வே. ஓகே, கண்டிப்பாக ஷோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுமாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from this is Vinod Sukumaran signing off. Raj Box Office. Bye bye.